ஹாய், ஹலோ மை டியர் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பா, பாசிட்டிவா, ஜாலியா இன்றைய நாளை தொடங்க ரெடியா? ஓகே. இன்னைக்கான பாடல் வரிகள் நிறைய சாக்ரிஃபைசஸ் பெற்றவங்களை தவிர வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடாக நம்மளை எப்படி அந்த பார்ன் பேபியிலேருந்து அந்த ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்மக்கிட்ட இதெல்லாம் மேக்ஸிமம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில வரிகளை பார்க்கலாம். பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி, நிலா வாங்கி தரேன்னாங்க சாதத்தை ஊட்டி, நடந்து பழக சொன்னாங்களே நடவண்டி ஓட்டி, மவராசா நீதான் நாங்க அம்பானியாக்கி, பள்ளிக்கூடம் நான் போகையில பம்பரமா தினம் ஓடுவேண்டா, வாத்தியார நான் பார்க்கையில வணக்கம் சொல்லி நல்லா பாடுவேண்டா, அந்த கால படிப்பையெல்லாம் படிக்கதாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்தேன், நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும், என்னுடைய கவலையெல்லாம் நீங்க போக்கணும், உங்களை பெத்ததே சந்தோஷம், நான் உங்களை பெத்ததே சந்தோஷம், சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம், 2 சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம். இது அந்த பாடல் வரிகளில் வரக்கூடிய வரிகள் தான். ஃபைன். நம்ம எல்லாருமே சொல்லியிருப்பாங்கல்ல, எல்லார் வீட்லேயும் நிலாவை காட்டி தான் சாதத்தை விட்டுரும். இன்றைக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் அதே நிலா தான். காலகாலமாக மாறாத சில பல விஷயங்களில் இதுவும் ஒன்று. குழந்தைக்கு நிலா அங்கே பாரு, நிலா 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 நம்ம கடந்து வந்தது இன்றைக்கி சரி. மேலும் இனி ஒரு எஜுகேஷன் தான் ஒரு பெரிய மேஜர் ரோல் இல்லை பிள்ளை பருவங்கள். அப்போ நடக்கிறது அம்மா அப்பா அவர் ஆசைப்பட்டிருப்பாங்க, அன்னைக்கு கால சூழ்நிலை அவங்களுக்கு அது கை கொடுத்துருக்காது. அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களாவது இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட அதை ஷேர் பண்ணுவாங்க. சில இடத்துல திணிக்கிறதும் உண்டு, சில இடத்துல இதை நான் ஆசைப்பட்டேன், நீ படித்தா நல்லாயிருக்கும்னு கேட்குற இடங்களும் உண்டு. அதாவது அவங்க ஆசைகளை நம்ம ரூபத்தில் பார்த்து சந்தோஷப்பட்டுப்பாங்க. அதாவது பிள்ளைங்க ஜெயிக்கிறத மனசார பார்த்து கண்ணார நிறைச்சி மனசார நிறைவு பெற்று ஆசீர்வாதம் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பங்கு அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அவங்க மட்டும்தான் அதை பியூராக செய்வாங்க இல்லையா? ஸோ அந்த பேரண்ட்ஸோட உழைப்பையும் இந்த உலகத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறது, அதுக்காக அவங்க உழைக்கிறது, இன்றைய காலகட்டங்களில் குழந்தைங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு கூட நிறைய இடத்துல பேரண்ட்ஸ் சம்பாதிக்கணும்னு போய் சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த ஃபினான்ஷியல் நீட் இருக்கு தேவைப்படுது. அதனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட பல இருக்குது. சில குழந்தைங்கள பார்த்து பேசும்போது அவ்வளோ மெச்சூர்டாக இருக்காங்க. அவங்களுடைய அந்த பிரிவு ஏக்கம் தெரியுது அவங்கக்கிட்ட. பேசுகிற வார்த்தைகள்லையும் அவங்க கண்ணும் அது சொல்லுது அவங்க பெற்றவங்கள எப்படி பிரிஞ்சு மிஸ் பண்ணுறாங்கன்னு. பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்கான லைஃப்பை கொடுக்கறதுக்கு சில நேரங்களில் அந்த முடிவை எடுத்து தான் ஆகணுமோ அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகளும் இருக்கத்தான் செய்யுது. அது பெரிய ஒரு விவாதமே கூட. பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா பிள்ளை பருவம் கடந்து போச்சுன்னா அதை மறுபடியும் உணர முடியாது, பெற முடியாது. காசு சம்பாதிக்கலாம், கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். பட் பிள்ளைகளுடைய அந்த காலத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் பொக்கிஷம் தான். எல்லாத்துக்குமே இந்த பாட்டு கேட்கும்போது அவங்க நம்ம அம்மா அப்பா தலைப்புகள்லாம் பேசும்போது எப்படி அந்த மறுமலர்ச்சி நினைவூட்டுமோ, இந்த பாடலை கேட்கும்போதும் அந்த மறுமலர்ச்சி கண்டிப்பாக வரும். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கோம்னா அன்றைக்கி அம்மா அப்பா செய்த தியாகமும் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்த விஷயமும் ரொம்ப ரொம்ப இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வெளியில் இல்லை அம்மா அப்பா கிட்ட சொல்ல தயங்கினாலும், இல்லை அப்படியே நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் பெருமையாக சொல்லுவோம்ல, நாங்கள் அது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அப்பா வி ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். நான் ஃபீல் பண்ணுறேங்க. நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களான்னு தெரியல. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் இட். உங்கள் வார்த்தைகளும் இட் சப்போர்ட்ஸ். இந்த பாடலோட ஒரிஜினல் பாடலோடைய லிங்க்கை
டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸில் தரேன். ரிலாக்ஸ்டாக கேட்டு பாருங்கள். அம்மா அப்பா கிட்ட இந்த பாடலை கேட்ட பிறகு பேசுங்க. மனம் விட்டு பேசுங்க, மனதார பேசுங்க. மீண்டும் வராத காலம். சிந்தித்து செயல்படுவோம்.